ஜெபம் செய்து நாம் தூங்குவோம். ஒரு பாடலை பாடின பிறகு அதுக்கப்புறம் நாம் எங்களுடைய கரங்களை நாம் கொடுப்போம். தலையை தாண்டி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை திரும்பி நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கிருபையாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஆண்டவர், இந்த நாளிலும் அப்படியாகவே எங்களுக்கு நன்மையான நாளாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உழைக்கிறோம். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே இந்த நாள் முதல் கொண்டு இன்றைக்கும் நாளையும் நாளை மறுநாளும் என்று சொல்லி 3 நாட்களும் அருமையான தேவ பிள்ளைகள் வழியாக, பாடல் வாயிலாக, இசை கருவிகளின் வாயிலாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சொன்னோம் சங்கீதக்காரன் சொல்வது போல 10 நிலவும் வீணினாலும் கைத்தாங்களினாலும் கர்த்தரை துதியும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்கிறோம். இந்த நாள் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே இவர்கள் வழியாக நாங்கள் கேட்கிற சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வருகிறது. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, நாம் ஒரு பாடலை எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபையோடு நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத ஆண்டவரை நாம் பாடி துதிப்போம் என்ற பாடலை நாம் எல்லாரும் அமர்ந்த நிலையிலே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை. Tudo bom, meu Deus.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளை பாடி ஒரு நாளும் சலித்து போகக்கூடாது. கடவுளை சங்கீதங்களினால் கீர்த்தனம் பண்ணுங்களுக்கு சொல்லி கற்றுக். அப்ப கடவுளை பாடி துதிக்கிற போது நம்முடைய துதி இவருக்கு மட்டும் நடமை வச்சுட்டாருல பரவாயில்ல. அவர் மாற்றவராக இந்த நாளிலும் நான் கர்த்தரை பாடி போன வாரத்தில் செய்திகளின் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டேன். கடந்த 2 வாரமும் 2 விதமான ஊழியர்களை வைத்து அவர்கள் வழியாக நமக்கு 2 விதமான காரியங்களை நாம் இந்த நாட்டில் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே அருமையான சகோதரர் கொர்நேலியஸ் அவர்கள் குடும்பமாகவும் இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். வில்லுப்பாட்டின் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை மக்களுக்கு எளிமையான விதத்தில் பாடல் வழியாகவும் கதைகள் வழியாகவும் இதெல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேற. அது இப்போ ஜும் ஜம் இருக்கு. இது இப்போ இதெல்லாம் உட்கார்ந்து பொறுமையாக வெளியே வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. கதை கேட்டு எத்தனையோ மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தின ஒரு அருமையான கலை. இதெல்லாம் கேட்கறது நமக்கு காதுகள்லாம் மந்தமாகி போச்சு. இருந்தாலும் இந்த நாளில் அப்படி சொல்வது நான் ரொம்ப வயசானவர்கள் இருப்பாருன்னு நினைச்சேன்.
இவர் வந்து பக்காவாக பண்ணிருக்கிறாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. கூட வந்துருக்கிறவங்க பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வர்றதுலாம் யார் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ள மண்டை பக்கம் வாயி இல்லை பத்திரம் போட்டு போட்டு தர உளுந்த பல்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த மாதிரி வில்லு பாட்டுக்கும் கதா கலைச்சலுக்கும் வர ஆட்கள். நான் இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட்டு, இவரு எப்படி செய்ய போறாரு அப்படின்னு. இருந்தாலும் உற்சாகமாய் இந்த நாளில் அவர்களை வந்திருக்கிறார். அவரை நான் வரவேற்பது நம்முடைய கடமை. என்னுடைய சபையை சார்ந்து என்னுடைய சார்ந்து உங்களை தவறாக சொல்லுகிறேன் நினைச்சு வந்தாங்க. அவங்களை ரொம்ப உயர்வாக தான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களை அம்மா அவர்களை வாழ்த்துகிறோம், அருமையான சகோதரர்களை வாழ்த்துகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நான் பேர் சொல்லல, நாளைக்கு அதுக்குள்ள பேர் தெரிஞ்சு வச்சுக்குவேன். குட்டி போய் மறுபடியும் வந்துக்கிறான். அங்கே தம்பி என்னை போட்டா வளர்ச்சி எடுக்கிறாங்க. அவையாக வார்த்தை சரிங்களா? ரைட். எப்படி இருந்தாலும் நான் அதே கலர் தான் இருப்பேன், மாறவே மாட்டேன். அதனால இந்த நாளிலே நாம் அவர்களோடு சேர்ந்து இந்த நாளிலே பயணிக்க இருக்கிறோம். கர்த்தரோட ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களை நமக்கு வாய்ப்பு கொள்வார். இதனால அவருடைய சரியா அவர்களை அவருடைய குடும்பத்தின் மக்களையும் அருமையான அவருடைய இசை குழுவினரையும் அன்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விஜயமங்கலம் முதல் செய்யக்கூடிய ஆயர் என்கின்ற முறையில் ஆயர் தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய சார்பாகவும் ஒரு செய்கிற குழு விசுவாச பிள்ளைகள் அவருடைய சார்பாகவும் அவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், அன்போடு வரவேற்கிறோம். வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். உங்களுடைய வசனங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிற போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் வந்துடுவாங்க, கொஞ்சம் சத்தம் கேட்கணும்னா இதை வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் வர ஆரம்பிப்பாங்க. நான் இன்னொரு ஆலயத்துக்கு போகலாம். அதனால் அவங்க 8 மணிக்கு அங்கே காத்துட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு உங்க கூட இருக்க மாட்டேன், நாளைக்கு முழுவதுதான் உங்களோட இருப்பேன். நீங்கள் முடிவதற்குள்ளாக எவ்வளோ நேரம் வேணும் எடுப்பாரமா? நமக்கு ஒரு டைம் சொல்லிடுமா ஐயா? 9 மணியாலையா? 9:30. 9:30. நமக்கு டைம் அவ்வளோ வரைக்கும் இருக்கு. அதனால அது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு 9:45 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் வரைக்கும் வந்துடுவேன். அங்கே முடிச்சுட்டு நான் இங்கே வந்துடுறேன். வந்து உங்களுடைய கடைசி நிகழ்வுகளை நம்ம வந்து கலந்து கொள்வேன். இந்த நேரத்தில் நம்ம அவருடைய கரங்களை திறக்கிறோம். நம்ம யாரும் கரங்களை தட்டி அவர்களை நாம் சேர்க்கிறோம்.
Praise the Lord. Hallelujah. அப்படியே இருக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி இறைவனை காணுகிறேன் நானும் இறைவனை காணுகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாள் கூட்டத்தில் முதல் நாளாக இருந்து கர்த்தரை வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த நாள் நல்லதென்று அறிய நீரைகளை மறைத்து நீ வெளிப்படும். சத்திய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லாவற்றையும் நாங்கள் முடித்து தடை பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல சொல்லாமா? உண்மையாவே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். விஜயமங்கலம் குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கும் மற்றும் என்னை அறிமுகப்படுத்தின அன்பு ஐயா ஆனந்தையா அவர்களுக்கும் இந்த குருசேகரத்தின் செயலர் பொருளர் மற்றும் இறைமக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வில்லுப்பாட்டு ஊழியத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நான் நிறைய நேரம் பேசுவேன். அது உங்களுக்கு பிடிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பிடிக்கலன்னா நான் பேசுவேன். உடனே சொல்லுங்க. ஆமாம், இந்த வில்லுப்பாட்டானது ஆமாம் இது ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் வந்ததுனால ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டம் தீர்மானங்கள் அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு என்ன செய்யணும்னா நீங்கள் கொடுத்துருக்கிற நேரம் வரைக்கும் அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. அதுக்கு வரைக்கும் நீங்கள் எங்களோட கூடமான ஆமாம் கையை தட்ட முடிஞ்சால் நீங்கள் கையை தட்டுங்க, பாட முடிஞ்சால் பாடுங்க, எங்களோடு சிரிக்க முடிஞ்சால் சிரிங்க, சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் ஒரு வணக்கம் பாடலோடு உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறோம். வணக்கம் 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 வணக்கமுங்க, நாங்கள் வணக்கம் சொல்லுவோங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்கள் வணக்கம் சொல்லுவோங்க. நாங்கள் வணக்கம் சொல்லுவோங்க. நாங்கள் வணக்கம் சொல்லுவோங்க. அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிங்க அசலை பேருக்கு வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிங்க அசலை பேருக்கு வணக்கம். நாங்கள் சொல்லுறதை கேட்டாலும் சொல்லுறது பாரு, சொல்லுறதை கேட்குறது வணக்கம். நாங்கள் சொல்லுறதை கேட்டாலும் சொல்லுறது பாரு, சொல்லுறதை கேட்குறது வணக்கம். வணக்கம் வணக்கம் நாங்கள் வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம் நாங்கள் வணக்கம் சொல்லுவாங்க. நாங்கள் வணக்கம் சொல்லுவாங்க.
பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடணும். ஆமா, அவங்க ஆட்கள் எல்லாருமே கூப்பிட்டு வந்துடணும். எல்லாருமே சொல்றீங்களா? ஆமா, நிறைய பேர் காணல. ஆனாலும் சகோதரிமார்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஆமா, வயதான ஆட்கள் பாருங்க இன்னும் சிறப்பா செழுமையா இருக்கிறாங்க. இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு கிராமமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க கிராமத்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு செழிப்பான ஒரு கிராமமா இருக்கிறது. ஒரு பட்டணம் போலவும் தெரியல, ஒரு கிராமம் போலவும் தெரியல, ரெண்டு மிக்ஸ் ஆனவையா இருக்குது. உடனடியா சொல்லுங்க. அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வருகிறேன். ஆமென் சொல்றீங்களா? ஆமா, அப்போ இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும். அவன் வந்திருக்கிற சகோதரியை பத்தி சொல்லணும். ஆமா, நல்லா உழைச்சி ஆமா இன்னைக்கு உழைப்பாளர்களா இருக்கக்கூடிய நம்ம ஆண்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். சோத்துல கைய வைக்க சேர்த்துல காலைக்கு உள்ளவனுக்குமே வணக்கம். சோத்துல கைய வைக்க சேர்த்துல காலைக்கு உள்ளவனுக்குமே வணக்கம். இது வணக்கம் செய்ய கட்டி வருமான பண்ணணும். இது வணக்கம் வணக்கம். இது வணக்கம் செய்ய கட்டி வருமான பண்ணணும். இது வணக்கம் வணக்கம். வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. நாங்க வணக்கம் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜ